சென்னை விமான நிலையத்தில் 31க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் 50க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக புறப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். சென்னை விமான நிலையத்திலிருந்து 50க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக புறப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ரத்து செய்யப்பட்ட விமானங்களில் பயணம் செய்யும் பயணிகள் தங்களது பயண டிக்கெட்டுகளின் கட்டணத்தை திரும்பப் பெறுவதற்காகவும் மாற்றி அமைப்பதற்காகவும் இண்டிகோ அலுவலகம் அருகே குவிந்தனர். விமான சேவை ரத்து செய்யப்பட்டதால் அவதியடைந்துள்ள பயணிகள் விமான சேவை தாமதமாகும் என்பது குறித்து எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை என வேதனை தெரிவித்தனர். பைலட் ப்ராப்ளம்னால ஒன்றும் பண்ண முடியாது, உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்துருவோம் காசு. நான் சொன்னேன் வேறு ஏதாவது மாற்றி கொடுங்க, எனக்கு நெக்ஸ்ட் எனக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் இருக்குது, அங்கேருந்து திருப்பி எனக்கு பாம்பே டிக்கெட் புக் இருக்குது, நான் எப்படி கேன்சல் பண்ணேன்? ஏன்னா பாம்பே வந்து அதர்ஸ் ஃப்ளைட் எனக்கு, ஸோ அது ரீஃபண்ட் வராது. இது நீங்கள் ரீஃபண்ட் கொடுப்பீங்க, பட் இது கூட எங்களுக்கு கேரண்டி இல்லை ரீஃபண்ட் கொடுப்பீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ தயவு செஞ்சு இன்னும் இருக்குது எங்களுக்கு கரெக்டாக தகவல் சொல்லுங்கன்னா. இல்லை சார் இன்றைக்கி எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அப்படின்னா. நெக்ஸ்ட் டே தரேன் அப்படின்னா. சார் நெக்ஸ்ட் டே போகலன்னு என்ன பண்ணுறதுன்னு, அது நாட் கேரண்டி அப்படின்ட்டாங்க. பட் இப்போ புரியல, இப்போ எங்கள் வெயிட் பண்ணுமா வீட்டுக்கு போகணுமா எதுவுமே புரியல, என்ன செய்யணும்? முன்னே சொன்னால் பரவாயில்ல, நாங்கள் வந்திருக்க மாட்டோம். இப்போ ரீஷெட்யூல் சொல்கிறாங்க 6 o'clock, அது கூட கன்ஃபார்ம்னு சொல்லலை அவங்க. மேபி சேஞ்ச் ஆகும், கேன்சல் ஆகும், ரீஃபண்ட் வந்துடும். ரீஃபண்ட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், வில் கெட் த ரீஃபண்ட். பட் எங்களது இப்போ நான் அஹமதாபாத் போயிட்டு அங்கேருந்து எனக்கு ட்ரெயின் இருந்துச்சு, நான் ராஜஸ்தான் போயிருந்தேன் மார்வாட் ஜங்ஷன். பட் அதெல்லாம் நான் சேஞ்சஸ் பண்ணும், எப்படி பண்ணும் புரியவே இல்லை. இப்போ நான் வந்துட்டு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணுன்னா அது கூட கிடையாது, இப்போது எதுவுமே இல்லை, எப்படி போகிறது எதுவுமே புரியல.